தீங்குறு மாயை சேரா வகை வினை திரிவிதத்தால் நீங்கிட நீங்கா மூல நிறையிருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடக்கி உளத்துள் இன்ப ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையின் துகளிலாரே என்று இளோரே என்று சொல்கிறார். இது திருவேந்தெழுத்த சரியான முறையில் பெற்று உபதேசம் பெற்று அதை சரியான முறையில் பயன்படுத்திய ஜீவன் முக்தர் எப்படி இருப்பார் என்பதற்கான பாட்டு. அடைந்தோர் தன்மை என்று தலைப்பு அதிலே கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். அடைந்தோர் என்பது யாரு? ஜீவன் முக்தர் தான். சார் முக்தி அடைந்தவங்களும் அடைந்தவர் தானே, அவங்கள பற்றி ஏன் சார் நம்ம இருந்தேன்னா அவங்க முக்தி அடைஞ்சு போயிட்டாங்களே, அவங்களோட அனுபவம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களில் முக்தி பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஜீவனோடு இருக்கும் பொழுதே முக்தி அடைந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதுதான் நம்மளுடைய டார்கெட். இப்போ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன? ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது ஜீவன் முக்தர், லாங் டேர்ம் கோலுங்கிறது பரமுக்தி இல்லையா? பரமுக்திக்கு போயிடணும், சாயுதத்துக்கு போயிடணும் இல்லையா? பதமுக்திக்கெல்லாம் போனால் திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இடத்துல திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் விரும்பலாமா சார்? நாம் என்ன விரும்பி தான் ஆகணும் இல்லையா? இல்லைன்னா அடுத்தது பிறவிக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? பிறவி உள்ளபடியே பிறவிக்கு வர வேணான்னு நினைக்கிறீங்களா எல்லாரும்? அப்படி இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? தேவாரம் படிக்கிறதா பிறவி வேணுமா? சரி, கொடுக்கறதா கொடுத்துருக்காரு, நம்ம விரும்பலாம், சாமிகிட்ட கேட்கணும் இல்லையா? கண்ணகத்து ஒரு கழிதருதேனேன்னு சில டார்கெட்ஸ் உங்களால் முடிக்கலன்னா வேணா கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்போம், ஐயா சொல்ல தேவாரம் படிக்கிறதாக என்ன பெரிய வேணுங்கிறார், வந்துட்டு தேவாரம் மட்டுமா படிப்போம்? அதுதான் பெரிய சிக்கலே அதில் பல வகுப்போம் இல்லையா? இங்கே வந்தால் படிக்க முடியும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் வந்தது அதுக்காகத்தான். ஆனால் வந்தது அந்த வேலை மட்டுமா நம்ம பார்ப்போம் இல்லையா? இன்னும் 10 பிறவி எடுப்பதற்குரிய எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவோம். 100 பிறவி எடுப்பதற்குரிய பிறவி பார்ப்போம். இந்த பிறவிலே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிறவிலே படிக்கிறதுக்கு நிறையா சாமி 100 ஆண்டு ஆயில உங்களுக்கு கொடுக்கட்டும். சாமி இன்னும் 100 ஆண்டு ஆயில சாமி உங்களுக்கு கொடுக்கட்டும். நல்லா தேவாரத்தை எங்கேயோ படிச்சிருக்கு எப்பவே. அதனால் அடுத்த பிறவி வேணாம் நமக்கு இல்லையா? பிறவி வேணாம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சாமி அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்போ. அதனால் தீங்குரு மாயையினர், மாயை பற்றி என்ன சொல்கிறார்? தீங்குரு மாயை. இந்த உலகம் என்பது நமக்கு என்ன செய்யக்கூடியது? தீங்கு செய்யக்கூடியது. உள்ளபடியே தீங்கு செய்யக்கூடியதா? வெரி குட். பொறுப்புடைய மாயை. பொறுப்புடைய மாயை புனர்பின்கண். நீங்கள் கூட அதில் முதவரிலே எழுதிருக்கீங்க பொறுப்புடைய மாயை. அந்த பொறுப்பு என்பது நமக்கு உயர்வான பொருள் தான். மாயை என்பது ஒளி பொருள் தான். அதுக்கு இருள் விளக்குன்னு பேர். விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை அப்படின்னு படிச்சிருக்கோம். அது எது வரைக்கும் உபயோகப்படுத்தணும் அது வரைக்கும் தான் உபயோகப்படுத்தணும். இல்லை எல்லா பொருளுக்குமே எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எக்ஸ்பைரி ஆனதை பயன்படுத்தினா நமக்கு தான் நஷ்டமாகும். அதனால் விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை என்று சொல்லுகிறோம். ஒரே நிமிஷம், ஒரு கால் வருது. ஹலோ, கிளாஸில் இருக்கேன் நான். ஏன் கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். அப்படி வினை திரிவிதத்தால் நீங்கிட. வினை என்பது திரிவிதம். அது என்ன திரிவிதம் வினை? சஞ்சிதம், பிரார்த்தம், ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய 3 வகை வினை. அப்போ வினை நீங்கணும், மாயை நீங்கணும், நிறைவாக யார் நீங்கணும்? ஆணவமலம். எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே, தலைவர். நீங்கா மூல நிறையருள்னர். அது என்ன மூல நிறையருள்? ஏன் மூலங்கிற வார்த்தையை போட்டார்? அதான் மூலமலம், அதான் ராஜமலம், சகஜமலம். அவர் இருக்கிறதுனால தான் நமக்கு யார் வராங்க? மாயை கண்மும் வராங்க. இல்லைன்னா அவர் இல்லைன்னா நமக்கு 2 பேரோட வேலை கிடையாது. அதனால மூல நிறையிருள் இரிய நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடக்கினர். நேயம்னா யாரு? சிவருமான். நேயம்னா சிவருமான். அப்போ நேயத்து ஓங்கு உணர்வு அகத்தடக்கி உளத்துள் இன்பொடுங்க, உள்ளுக்குள்ள இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ என்ன அர்த்தம்? வெளியில் ஆர்ப்பாட்டம் இருக்காதுன்னு அர்த்தம். அதான் அடங்கம்னு இல்லையா? அடக்கம் வந்துட்டுனாலே அது முக்திக்கு உரிய லட்சணம் தான். அது கிட்டத்தட்ட அமைதி இருக்கும். பூசலார் நாயனார் கோயில் கட்டினார், மனசுக்குள்ள ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணாரா? ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரா? அவர் யாருன்னே ஊருக்கே தெரியல. முதல்ல ராஜா வந்து தேடுகிறார். அப்போது உளத்துள் இன்போடுங்க, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் அப்படின்னார். பரவர கண்டு ஆராய்
ஒருவருக்கும் தீங்கு நினையாது செய் நன்றி குன்றாது ஏங்கி இளையாதிரு மனமே என்று சொல்கிறார். பரபரக்கக்கூடாது. பப்பரை வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்து அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடுகிறார். அதனால உளத்து இன்ப ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி ஏக தொன்மையின் துகளிலோரே என்று சொல்கிறார். ஏக தூங்குவர்னா நேரே தூங்குவர்னு அர்த்தம், அதே சிந்தனையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த எப்பொழுதுமே அந்த சிவசிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஏகத்தொன்மைனா சிவசிந்தனையிலே இருப்பாங்க. துகளிலோர், துகள்னா என்ன? டஸ்ட். ஏன் இந்த இடத்துல டஸ்ட் வருது? என்ன மலம்? எப்படி? ஆமாம், துகளறு போதும். ரைட். எதுக்கு அது? துகள்னா என்ன? என்ன? இந்த இடத்துல துகள்ங்கிறது சிறுமைத்தன்மையை குறிக்கிறது. டஸ்ட்டுங்கிறது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப சின்னது, மைனூட்ஸ் பார்ட்டிகல்ஸ். அது நமக்கு எவ்வளோ சிறுமைத்தன்மை உடையதோ அதே போல் மலமும் சிறுமைத்தன்மை உடையது. அதனால துகள் என்பது இந்த தன்மை ஆகு பெயராக வந்திருக்கிறது. அதனால் துகள்ங்கிறது ஆணவ மலத்தை குறிக்கிறது. துகள் அறுபோதம்னு அதனால தான் பெயர். குற்றமற்ற போதம், ஆணவ மலம் இல்லாத அறிவுன்னு அர்த்தம். துகளிலோரே என்று காட்டுகிறார். அப்போ அந்த என்னோடு இருந்து அமுது செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சாமி கேட்கிறார். அதுக்கு கழற்றி வரணும் வேணாம், இல்லை நான் உங்களோட இருந்து அமுது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது தடக்கை பிடித்தருளி அப்படின்னு சேக்கார் சாமி காட்டுவார். சும்மா வாங்க சாப்பிடுவோம், என்ன அதில் நமக்குள்ளே என்ன இருக்குது என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர் ஆதிசைவ அந்தரராக இருந்தாலும் கழற்றுவார் நாயன அரசரை கையை பிடித்து இழுத்து 2 பேரும் அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் என்பது பெரிய புராணத்தில் பார்க்கிறோம். இது ஞானநட்டை உடையோருக்கு அந்த ஆச்சாரங்கள் இல்லை என்பதை காட்டுகிறது. சரிதானே? விளங்குதுங்களா? ஸோ அதனால் இப்படி ஞானமதில் ஞானநட்டை உடையோருக்கு சீலமில்லை, தவமில்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, தியானமில்லை, சித்த மலமில்லை. எங்கேயாவது பரமாச்சாரியர்களும் நாயன்மார்களும் ஆச்சாரமாக அமர்ந்து கொண்டு காலையில் அனுஷ்டானம் செய்த குறிப்பெல்லாம் இருக்குது. பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தர் காலையில் எழுந்து அனுஷ்டானம் செய்த குறிப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது. நெல்வாயில் அறத்துறையில் தங்கியிருக்கும்போது அவர் அற்புதமாக அந்த தன்னுடைய நித்திய நயமானுஷ்டானங்களே முடித்து கொண்டு இருந்தாருன்னு சூப்பராக குறிச்சிருப்பார் நம்முடைய சேக்கரார் சாமி. ஆனாலும் பரவலாக அப்பர் சாமிக்கோ இல்லை பல வேறு நாயன்மார்களுக்கோ அதெல்லாம் காட்டப்படவில்லை. ஏன்னா அவர்கள் ஞான நிட்டை உடையவர்கள். அதனால் அந்த ஆச்சாரம் எல்லாம் அவர்களுக்கு மனசில் நிற்காது. எப்பொழுது சிவச்சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். சிவச்சிந்தனையிலே இருப்பதனால அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இழந்து போயிடும். அதனால் அப்போது கட்டு நீத்தவருக்கு இன்னும் அருள் செய்யும் செட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வனார்னார். கட்டு எழுந்து போயிட்டதுன்னா எல்லாமே தானே இழப்போம். அதனால் செயலில்லை, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை, கரணம் இல்லைனர். புலன் இல்லை, கோலம் நல்ல அழகாக தன்னை வர்ணித்துக் கொள்ள மாட்டார்கள். அதனால தான் உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமி என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், உன்னை அறிவை அறிய விரும்பும் அறிவிலியருக்கு நின் தாள் தருவையோ சொக்கனாதா என்று கேட்குறேன் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான். உன்னை சிங்காரித்து அழகு பார்க்காம நான் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், உன்னை அறிவையறையே விரும்பும் அறிவிலியருக்கு. நம்ம தான் அது, வேறு யாரும் இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன மேக்கப் போட்டுட்டு வரலையா? நல்ல சட்டை போட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ சாமிக்கு அந்த அழகு இருக்கணும்னு எண்ணி பார்க்குறோமா? ஒன்றும் இல்லை இல்லையா? அவருக்கு தினைக்கும் நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்க வேண்டும், சாமிக்கு நல்லா பூ கட்டி சாத்த வேண்டும். பூமாலை புனைந்து ஏத்தேன் ஆமாறு உன் திருவடிக்கை அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் திருக்கோயில் சூழேன் அப்படின்னு பாடுகிறார். அப்போது நம்ம சாமிக்கு பூ கட்டுறதே பெரும்பாடாக இருக்குது. இன்றைக்கி கடையில் வாங்கி தான் போடுறோம். சாமிக்கு வாங்கி கட்டும்பொழுது எப்படி கட்டணுன்னா அதுக்கு வேறு கண்டிஷன் போடுறாங்க. தொண்டர் 5 களிரும் அடக்கி அப்படின்னு. அதுவே பெரிய கண்டிஷன். இப்போ நம்ம அது முடியாது தெரிஞ்சு போச்சு இல்லையா? தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் இண்டை கொண்டு வழிபாடு செய்யும் இடம் என்பரால்னு திருக்கேதாரத்தில் சாமி பாடுறார். அதனால் பாதி நேரம் பூ கட்டும் போது டிவி பார்த்துட்டு தான் பூவே கட்டுறது. இப்போ இல்லை யாராவது பேச்சுவார்த்தைக்கு இருந்தாங்கன்னா உட்காந்துட்டு பூ கட்டலாம் அப்படின்னு நினைத்துக் கொள்வோம். பூமாலை புனைந்து ஏத்தேன் அப்படின்னு பாடுகிறார். அப்போது குளமில்லை புலனில்லை, சாமியை அலங்கரித்து பார்க்குறோமா? நம்மளே அலங்கரித்துக் கொள்கிறோம் நல்லாக. அதனால் குணம் இல்லை, குறியில்லை, குளமும் இல்லை, பாலருடன் உண்மத்தர் பசாசர் குணமருவி பாடலினோடு ஆடலிவை பயின்றிடம் பயில்வர் என்று சொல்கிறார். அதே அடுத்த பாட்டில் பாருங்கள், தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி. இந்த பாட்டு அப்படியே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிவபிரகாச பாட்டு. இந்த பாட்டு என்ன இருக்கு பாருங்கள், குறிப்பு இடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கைன்னு சிவபிரகாசத்தில் இருக்குது. அது சித்தியாரில் பாருங்கள் 285 பாட்டில் தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி செய்வது ஒன்றுபோல் செய்யா செயல்
அதனை செய்து அங்கு ஊசல்படும் மனமின்றி உலாவல் இற்றல் உறக்கம் உணர்வு உண்டி பட்டினி இருத்தல் கிடத்தல் மாசதனில் தூய்மையினில் வறுமை வாழ்வில் வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் மைதுனம்னு சொல்கிறார். அந்த சுகம் அனுபவிக்கும் போது கூட அவர்களுக்கு என்னத்தான் இருக்குமா, சிவசிந்தனை தான் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். மைதுனத்தில் சினத்தில் கோபம் வரும்போது கூட அவர்களுக்கு என்ன இருக்கும், சினம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்பம் தாம்பத்தியம் மைதுனம். அதனால மைதுனத்தில் சினத்தில் ஆசையினில் வெறுப்பில், ஆசை வெறுப்பு இவை அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தாம் அரணடியை அகலார். இவர்களெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்களாம், பெருமானுடைய திருவடியை ஒரு காலத்திலும் அகலவே மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதனால அவர்களுக்கு தேசம் இல்லை. அப்பர் சாமி யாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம்னர், நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படும்னார். குடியல்லோம்னு என்ன அர்த்தம், நான் எந்த நாட்டுக்கும் சிட்டிசன் இல்லைன்னுட்டார். நம்ம தானே ராஜா கூப்பிடுறாரு, நான் வந்து யாருக்குடா ராஜா என்னார், யாருக்கு ராஜா, நான் முதல்ல சிட்டிசனாக இருந்தால் தானே எனக்கு ராஜா இருக்க முடியும் ஒருத்தன். அதானே அர்த்தம் இருக்கு. நான் மார்க்கும் குடியல்லோம்னு என்ன அர்த்தம், நான் எந்த நாட்டுக்கும் சிட்டிசன் கிடையாது, அப்போ நான் எப்படி ராஜா, எனக்கு ஒரு ராஜா எப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன். அப்போ தேசம் இல்லை, இடம் இடம் இல்லை. நான் இந்த இடத்துல தான் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க. அகலிடமே ஊர்கள் தோறும் அப்பர் சாமி. எல்லா ஊரும் என்ன ஊர், என் ஊர் தான் அப்படிங்கிற அப்பர். யாதும் ஊரே யாவரும் கேளினார் கணியன் பூங்குன்றனார். அது அப்பர் சாமி என்ன சொல்றாங்க, அகலிடமே ஊர்கள் தோறும் அட்டுண்பார் இட்டுண்பார் ஐயம். யாரும் சமைக்கிறாங்களோ அவங்க எனக்கு ஒரு கிரண்டி சாதம் போடுவாங்க, அதை சாப்பிட்டு நான் இருந்துருவேங்கிறார். அட்டுண்பார் இட்டுண்பார் ஐயம் விளக்கார் புகலிடமாம் அம்பலங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் புரட்டால். நான் படுத்துக்கிற இடத்துல கூட பூமி தேவி இருக்கா, அவன் என்னை எங்கேயும் புரட்டி விட மாட்டான். நான் எங்கேயாவது கட்டில படுத்து கிடந்தா தானே என்ன இங்கே வந்து படுத்துக்கிட்டு உதவி கீழே தர போகிறான் அவனாது. நான் பூமி தேவிக்கு என்ன புரட்ட மாட்டார், எங்கே படுத்தாலும் எனக்கு இடம்தாங்கிறார். அந்த அளவுக்கு உத்தரம் நடையரா பெருந்திரவும் சிவவேட பொலிவழகும்னார் அப்பர் சாமியை வர்ணிக்கிறாங்க. நடையரா பெருந்திரவுன்னா அவருடைய துறவு கொஞ்சம் கூட குன்றாது இல்லையா. உழவாரத்தின் படையரா திருக்கரமும் வாகீசர் பெருந்தகைதன் ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம் என்று இந்த பெருமானை துதிக்கிறார்கள், அப்பர் சாமியை துதிக்கிறார்கள். அதனால அப்படி ஒன்றுபோல் செய்யா செயல் அதனை செய்து அங்கு ஊசல்படும் மனம் இன்றி, ஊசலாட்டம், அங்கே போகிறதா இங்கே போகிறதா, அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதா, அது செய்யலாமா இது செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஊசல் மனம். எதை செஞ்சாலும் சாமி கூட இருப்பார் பார்த்து பாருங்கிற எண்ணம் இல்லாதவங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. அது உலாவல் நெற்றல் உறக்கம், நடந்து போகிறது இருக்கிறது தூங்குறது உணர்வு அறிவு கொண்டு இருக்கிறது, உண்டியாக இருக்கிறது சாப்பிட்றது பட்டினியாக கிடக்கிறது இல்லையா. அப்போ உண்டி பட்டினி இருத்தல் கிடத்தல் மாசதனில் தூய்மையினில், குளிச்சாலும் சரி குளிக்கலனாலும் சரின்ட்டார். ஏன் அதனால தான் நைட்டிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்நானமே தசவித ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. குளியல் 10 விதமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே குளியல் தான் இல்லையா. தண்ணி ஊற்றி குளிக்கிறது அது 10 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலே தலைக்கு குளிக்கிறது இல்லைன்னு வேற ஒன்று வச்சுருக்கோம் நம்ம இல்லையா. இதுக்கு கீழே குளிக்கிறது ஒரு குளியல், இதுக்கு மேலே குளிக்கிறது ஒரு குளியல் வச்சுருக்கோம் இல்லையா. குளிச்சானாலே தலையை குளிக்கிறது தான் அர்த்தம் இல்லையா. தசவித ஸ்நானத்தில் ஒரு வகை திருநீர், குளிக்க முடியாத நேரத்தில் திருநீர் பஸ்ம ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. அது நைஷ்டிகர்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மகாசனியானம் இருக்காங்கன்னா அவங்க சடை தரித்து இருக்கிறாங்க, அதனால் தினைக்கும் அவங்க தலை குளிக்க முடியாது. அதனால் அவங்க மேனி மட்டும் குளிச்சுட்டு பஸ்ம ஸ்நானம் பண்ணுறதுனால அவர்களுக்கு அந்த குளியல் உள்ள. அதே மாதிரி மழையில் மழை பெய்யும் பொழுது அதில் எதுக்கு நீங்கள் நடந்து போனீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பசுக்கள் கூட்டமாக போகும்பொழுது அந்த பசுக்கள் நடந்து போகக்கூடிய புழுதி பறக்குது இல்லையா, அந்த புழுதி உங்கள் மேலே படும்படியாக நீங்கள் குளிச்சதாக அர்த்தம். இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால் நல்லா இருக்கா இந்த ஐடியா அப்படிங்கிறீங்களா. பசு எங்க கிடையாது, பஸ்ஸு போனதுனா வர புழுதி பறக்கும், அதில் இல்லைக்கலால பார்ப்போம். பசு போனா வர புழுதி நம்ம கிடைக்கும். அதான் பசுதான். அதனால அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் சினத்தில். அப்புறம் சாமி வருத்தப்பட்டார் ஒரு இடத்துல, ஐயோ சாமியை போய் இப்படி திட்டிவிட்டோமே, இரக்கம் ஒன்றிலே எம்பெருமாடிறேன்னார் சாமியை பார்த்து. உடனே மனசில் கஷ்டப்படார். அப்பவும் சாமியை தான் நினைத்து வருத்தப்படுகிறார். சுந்தரமூர்த்தி சாமி கண்ணு போயிட்டு அது பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தினோ இது அறிந்தேன் பொருள் இது எதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன்னார்.
ஏன் சார் எனக்கு கண்ணு போச்சு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறார் சுந்தரமூர்த்தி சாமி. பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே ஏன். நான் பாவி, நான் சிவருமானுக்கு அடிமை செய்யவில்லை, சிவருமானுக்கு பக்தி செய்யவில்லை, அதனால தான் எனக்கு கண்ணு போச்சுங்கிறார். நான் ஏதோ சத்தியம் பண்ணாரு, அதை மீறிட்டார், அதனால கண்ணு போயிட்டு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சாமி இப்படி சொல்லுகிறார், பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன். ஏன் எனக்கு கண்ணு தெரியாமல் போன்னு தெரிந்து கொண்டேன். போய் தொழுவேன், அவரை போய் நான் தொழுவேன், திருவாரூரில் போய் தொழுவேன். அவரை பிரிந்திருந்ததுனால தான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. அப்படி அவங்க வருத்தம் ஏற்பட்டாலும் சாமியே தான் நினைப்பாங்க, சந்தோஷம் ஏற்பட்டாலும் சாமியே தான் நினைப்பாங்க இல்லையா? யோ பண்ண வச்சுட்டு என்ன பண்ண முடியுது? அவர் காலத்து ஒற்றி வைத்து உண்ணலாமோ ஓனகாந்தன் அழிவுலேறான்ங்கிறார் ஒரு இடத்துல. அற்ற போது அளந்த பொழுது அவர் காலத்து ஒற்றி வைத்து உண்ணலாமோ. நீ சாமியே எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை காசு இல்லாத இடத்துல வச்சு எடுத்துக்க முடியுதா அப்படிங்கிறார் இல்லையா? அதனால அப்பவும் அவர்களுக்கு சாமி தான் இல்லை. அதனால ஆசையினில் வெறுப்பில் அல்லாதும் எல்லாம் வெறுப்பு வந்தாலும் சாமி தான். மகத்தில் புக்கதோர் சனிதி எனக்கு ஆனாய் மைந்தனே மறையோதி முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கன் முக்கானா மறையோதி என்றெல்லாம் பாடுகிறார்கள். அதனால இவையலாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தான் அரணடியை அகலார் என்று சொல்கிறார். வச்சிக்க முடியும், வச்சு அப்படி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ உலகாந்தல் தெளிவுடையன். அப்படி குறிப்பு இடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குலம் குணம் சீர் சிறப்புறு விரதம் சீலம் விரதங்கள் இப்படித்தான் இருக்குங்கிற ஒழுக்கம் எல்லாம். சீலம் தபம் ஜபம் தியானம் எல்லாம் மறுத்து அறவொழிதல் செய்தல் மறுவிடா மண்ணு செய்தி உறக்குறுபவர் போல்னர். உறக்குறுபவர்னா தூங்குறவங்க போல. தூங்குறவங்களுக்கு அதை எப்படி அவங்க கையில் இருக்கிற பொருள் கீழே விழுமோ அது போல இவர்கள் இதெல்லாம் அவங்கள்ட்ட என்ன ஆகும், விலகி போய்விடும். அப்போ பர்பஸாக நான் ஞான நிட்டை அடைந்து விட்டேன், அதனால் அனுசாரம் பண்ணுறது எல்லாம் முடிவு பண்ணியிருக்கேன், அப்படி கிடையாது இல்லையா? ஞான நிட்டை அடைந்திருக்கோங்கிறது அவருக்கே முதல்ல தெரியாது. உறங்குபவன் கோயிலிருந்து பாக்கு விழுவது போல இப்போ தான் சொன்னோம். அதுபோல் உறக்குறுபவர் போல வாய்மை ஒழிந்தவை ஒழிந்து போமேன்னு, ஒழிந்தவை ஒழிந்து போகும், வாய்மை அல்லாத விஷயங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விடும் என்று சொல்கிறோம். வாய்மைங்கிறது சிவபெருமான், சிவபெருமான் அல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் உடனே என்ன ஆகிடும், இல்லாமல் போய்விடும். அதனால சொல்லுகிறார். அடுத்த பாட்டு போலாமா?